நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு, எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு, அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பாப்போம்னு. அட மதிய உணவு தான் நான் கொண்டு வந்தேன்னு, இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு. அந்த சிம்பிளிசிட்டி கொஞ்சம் கூட குறையாம எவ்வளவு எளிமையா வந்திருக்காரு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா. பார்த்து நமக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சுல. இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலேயே சாப்பாடு போட சொல்லிருக்காங்க தாத்தா. நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். இது ஏஐ வீடியோவா இருந்தாலும் பார்க்க அப்படியே தத்ரூபமா இருக்கு. ஐயா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஐயா. அட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இப்பதான் பார்த்துட்டு வர்றேன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குதுன்னு. பாப்பா வாமான்னு. ஐயா எப்படி இருக்கீங்க? நான் 12வது முடிச்சு காலேஜுக்கு போறேன். அரசு பள்ளியில படிச்சனால புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு தான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு நான் கண்ட கடவுள்லாம் தம்பி மு.க. ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காருன்னு. எந்த ஒரு வீடியோவை அரசு பள்ளி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. எளிமைக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர் தான் காமராஜர். 1954ல சென்னை மாநில முதலமைச்சரா நம்முடைய காமராஜர் தான் இருந்தார். கிட்டத்தட்ட 9 வருஷங்களா முதலமைச்சர் பதவியில இருந்திருக்காரு. அந்த தமிழகத்துல பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தினார்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ அசுர வேகத்துல வளர்ந்துட்டு வரக்கூடிய இந்த ஏஐ வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை வச்சுதான் மறைந்து போன கருப்பு காந்தின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய காமராஜரை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அங்க படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் கிட்ட எப்படி படிக்கிறீங்க, இங்க சாப்பாடு எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பலருமே காமராஜர் அவரை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி ரொம்ப எமோஷனலா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.